திரு துரைக்கண்ணன் சொல்லுங்க. டிடிவி தினகரன், செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவர்களெல்லாம் வெளியே போனாலும் கட்சி இன்னும் எடப்பாடி கையில் தான் இருக்குது அப்படின்றாரு ஜென்ராம். ஆனால் கட்சி இருக்குது, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அதே வலிமை இருக்கா அப்படின்றது ஒரு முதல் கேள்வி. இதுவரைக்கும் இந்த முகங்கள் தான் போச்சு. கட்சிக்கான அடையாளம் ஜெயலலிதாவுடைய முகமும் எம்ஜிஆருடைய முகமும் நமக்கு இருக்குது, அடையாளம் இரட்டை இலை அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அதையும் பங்கிட்டுக் கொள்வதற்கு தாவேக தயாராக இருக்குது. ஸோ இந்த விமர்சனங்களும் இந்த வியூகமும் அப்படின்றது எடப்பாடியுடைய ஆன்டி ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அவர் என்ன பிளான் பண்ணுறாரு, ஏதாவது தென்படுதா? இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு அவர் வகுத்த வியூகங்கள் எதுவுமே கை கொடுக்கவில்லை, தோல்வி அடைஞ்சிச்சுன்னு பார்த்தோம். 2024 பாஜக இல்லாமல் எஸ்டிபிஐ தேமுதிகவை மட்டுமே வைத்து ஒரு கணிசமான இடங்களை பெற்று விடுவோம் அப்படிங்கிற வியூகம் வகுத்து வருகிறாரு. அவரோடு பெரிய அளவில் மெகா கூட்டணியை கட்டமைப்போம் என்று தான் அவர் களத்திற்கு வந்தார். கட்டமைக்க முடியவில்லை. அது நாடாளுமன்ற தேர்தல், பாரத பிரதமருக்கான தேர்தல். எனவே இப்போது 2026 நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான மனப்போக்கு மக்களிடம் இருக்கிறது, அது உண்மை, 100% உண்மை. அந்த ஆட்சியை, திமுக ஆட்சியை, அதன் கூட்டணியை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வல்லமை, ஒரு வலுவான கூட்டணி இன்னும் அமையவில்லை என்பது தான் யதார்த்தம். அப்போ இதற்கான வியூகத்தை எப்படி வகுப்பது? இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த 77-80 ஆட்சியில் கலைக்கப்பட்ட உடனே அவரோடு பெரிய கட்சிகள் இல்லை, சிறிய சிறிய கட்சிகள், குமரி அனந்தனுடைய காக்காதேகா, பழனிடமாறனுடைய அந்த தமிழ்நாடு காமராஜ் காங்கிரஸ், குடியரசுக் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக்னு சிறிய சிறிய கட்சிகளை அணைத்து அந்த யாரெல்லாம் கூட்டணின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இந்த 9 கட்சிகள் இருக்குங்க அப்படின்னு தலைவர் அப்படியே பார்த்துட்டே வர்றார். வந்துட்டு ஒரு முஸ்லீம் கட்சி கூட இல்லையே எங்கே அப்படின்னார். இல்லை, அப்துல் சமது, லத்தீஃபு எல்லாமே அங்கே இருக்காங்க, அங்கே யாருமே இல்லை. உடனே சொல்கிறார், ஏதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்பு வேணும். அன்றைக்கு முஸ்லீம் இளைஞர் கட்சின்னு செங்கம் ஜப்பார் அவரை போய் கூப்பிட்டு வர்றாங்க. உடனே அந்த காரில் 10 கொடிகளையும் அதில் பிறை போட்ட அந்த கொடியும் வந்த உடனே இதுதான் வியூகம். ஆக ஒரு இயக்கத்தை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டுமென்றால் அதற்கான சரியான வியூகம் வகுக்கணும். ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன் கழகத்தை நடத்தினார். தனக்கு எதிரான அத்தனை பேரையும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அவரை வெளியேற்றி அவரை மிக கடுமையாக விமர்சித்த நாவலர் நெடுஞ்செழியன், பாவுசா, ராகவானந்தம் போன்றவர்களெல்லாம் அழைத்து தன்னுடைய பதவியை கொடுக்கிறார். பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுக்கிறார். ராஜாராம் மாதவனுக்கு எல்லாமே பல்வேறு பொறுப்புகளை கொடுக்கிறார். எஸ்.சி. சோமசுந்தரம் அமைச்சராக இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீதே ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி வெளியில் சென்று அவர் ஒரு தேர்தலை எதிர்கொண்டு தோல்வி அடைந்த உடனே அண்ணன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இருந்த காசெல்லாம் செலவழிச்சிட்டாரான்னு இந்த செலவு தொகையை பணத்தை கொடுத்து அவரை கொண்டு வந்து சேர்க்கிறார். அதுதான் ஒரு தலைவனுக்குரிய பண்பு. அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய முதல் கட்டமாகவே அந்த 4 வரை போனது போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக என்று இங்கிருந்து விலகி சென்ற முன்னணியினர் அவரை கடுமையாக விமர்சித்த நிலையிலும் கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற அந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களுக்கான அரசியல் வாழ்வு முக்கியம் என்று கருதினார்கள். இந்த இருவரும் தலைவர்களும் நீங்கள் சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து அனைவரையும் அரவணைத்து சென்றார்கள். அந்த அரவணைப்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவரிடம் இல்லை என்பதுதான் பொதுவெளி கருத்தாக, குற்றச்சாட்டாக இன்றும் இருக்கிறது. எப்போதுமே ஒரு அரசியல் இயக்கத்தை வெற்றி பாதையில் அழைத்து ஊர் கூடி தேர் இழுத்தால் தான் நிலை சென்று சேரும்பாங்க. இன்றைய சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அதோடு அணி சேர்ந்திருக்கிற 8-10 கட்சிகள், ஒரு 10-12 அமைப்புகள், ஒரு 22 அமைப்புகள் அங்கே இருக்கிறது. இந்த வாக்குகள் அப்படியே இருக்கும். 3 அணி 4 அணி என்று வருகிற பொழுது, எதிர் வாக்குகள் பிரிகிற பொழுது, அப்போ எளிதாக திமுக வெற்றி பெற்றுவிடும் என்கிற கருத்தாக்கம் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற முன்னணியிலிருந்து கடைசி தொண்டன் அந்த வெறும் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து எந்த பலனையும் எதிர்பாராமல் இன்னும் இருக்கான 1.5 கோடிக்கு மேலே அவனுடைய எண்ணமும் உணர்வும், நாம் ஒன்று சேர்ந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும், நாம் ஒன்றிணைந்து வலிமை மிக்க அதிமுக என்று இருந்தால்தான் நமக்கோடு வலுவான கூட்டணி வரும். மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி இப்போ போறாரில் ஊர் ஊராக போய்
அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் காங்கிரஸுக்கு அழைப்பு விடுகிறார், கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பு விடுகிறார், தவேகாவுக்கு அழைப்பு விடுகிறார், விசிகாவுக்கு அழைப்பு விடுகிறார். யாருமே வர்ற மாதிரி இல்லை. என்டிஏ அணியோடு இப்போ அணி சேர்ந்து விட்டார்கள். என்டிஏ அணியிலே பயணிக்கிற 2024 பயணித்த எந்த தலைவர்களையாவது அழைத்து பேசி அவர்களையாவது கூட்டணியில் உறுதிப்படுத்த வேண்டும் இல்லையா? அது இல்லை. சரியோ தவறோ ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டார். நீங்கள் தொடர்ந்து செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய நெருக்கடி. அந்த நெருக்கடியில் இந்த கட்சியையும் ஆட்சியும் காப்பாற்ற யாரால் முடியும் என்று அவங்கெல்லாம் முடிவெடுத்து யார்கிட்ட போனாங்க? திருமதி சசிகலாட்ட போனாங்க. அப்புறம் அவங்க சிறைக்கு போன உடனே வெளியேற்றிட்டு பொதுச் செயலாளர் என்கிற உயர் பொறுப்பில் புரட்சி தலைவி அம்மா அமர்ந்த இடத்துல நாங்கள் அமர்வதற்கு எங்களுக்கு யாருக்கும் தகுதி இல்லை, இரட்டை தலைமை தான் இந்த கட்சியை கொண்டு போகணும்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அதுவும் போய் இப்போ ஒற்றை தலைமை தான் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் என்கிற கருத்தாக்கத்தில் இவர்கள் உடன்பட்டு போகிறார்கள். கள யதார்த்தம் என்பது வேறாக இருக்கிறது. இந்த கட்சியை தொடங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கட்சி, அவர் அறிமுகப்படுத்திய கொடி, அவர் அறிமுகப்படுத்திய வெற்றி சின்னம் இரட்டை இலை, இதை வைத்து வெற்றி பெற்று ஓடுவோம் என்பவர்கள் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு என்ன மரியாதை? செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தது மூலமா அதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவாங்களா? இல்ல பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவு சரிதான், அதிமுகவை வீழ்த்துவதற்காக தாவேக்கால போய் 3 மாசத்துல போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல, பெரும்பான்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணமும் உணர்வும் என்னவென்றால் இவர் அவசரப்பட்டு விட்டார். இன்னொரு தேர்தலில் 2026 எங்கேயுமே நிற்காம கூட பொறுமை காத்து 2026 தேர்தலில் தோல்வி அடைந்தவுடனே மீண்டும் ஒரு பரிசீலனை, எல்லோரும் அமர்ந்து பேசி இந்த கட்சியை ஒருங்கிணைத்து அந்த நிலைப்பாட்டில் தொடரும் என்கிற பார்வை இருக்கு. ஆனால் தன்னை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமாக 53 ஆண்டுகளாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரிடம் அணுக்கமாக இருந்த அவர்களின் பெரும் நம்பிக்கை பெற்ற ஒருவர், காலமெல்லாம் நான் அதிமுகவில் இருப்பேன், இறந்தால் என் மீது அதிமுக கொடி போர்த்த வேண்டும் என்று சொல்லிய அவரை கட்சியின் அடிப்படை பொறுப்பு உட்பட அனைத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு கரை வேட்டியை கூட கட்ட முடியாத ஒரு நிலையை உருவாக்கிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற தனிப்பட்ட ஆத்திரம் ஆவேசத்தின் விளைவாக சென்று விட்டார் அப்படிங்கிற பார்வை தான் இருக்கு. சார், திரு சுப்பிரமணியன், இப்ப தாவேக்காவோடு இணைந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படத்தை செங்கோட்டையன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கார். இது அந்த தலைமை ஏற்றுக்கொண்டதாக தான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இது வரைக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் வரல. இப்ப அடுத்ததாக இந்த தலைவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துறது மூலமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பக்கம் நெருக்கடி இருந்தாலும் கூட அதிமுகவுடைய வாக்கு வங்கியே தாவேக்காவுக்கு ரொம்ப ஈஸியா இடம் பெயர்ந்துருமா? வெறும் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அரசியல் பண்றதா இருந்தா தாவேக்கா அவங்க அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் போது ஈவேரா படம் பின்னாடி இருந்தது. அப்புறம் அவங்க எம்ஜிஆரை பத்தின பாடல்லாம் அவர் பாடுறாரு, எம்ஜிஆரை பத்தி புகழ்ந்து பேசுறாரு, அண்ணாதுரையை பத்தி புகழ்ந்து பேசுறாரு. சோ வெறும் புகைப்படத்தை வைத்து நீங்க ஒரு வாக்காளர்களை தங்கள் பக்கம் ஈர்த்து விடும்னா கன்செப்ட் அதற்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது அந்த கொள்கை, அந்த கட்சி ஆரம்பித்ததோட நோக்கம் என்ன?